பார்க்கும்போது படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்க்கும்போது ரொம்ப அதாவது ஒரு ப்ரிவியூ தேட்டரில் பார்ப்போம், ப்ரிவியூ தேட்டர் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சைலன்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்க்கும்போது அந்த சிரிப்பு சத்தமும் கைத்தட்டு சத்தமும் கேட்கும்போது சூப்பராக படம் ஃபில் ஆகுது. அந்த படம் செம்ம ஸ்பீடாக இருக்குது. மொத்தமே படம் வந்து 1 hour 55 minutes தான். ஸோ நிச்சயமாக வந்து தேட்டருக்காரங்களாம் வந்து ஒரு 5 ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கோக்கு அப்புறம் ஒரு நல்ல கலெக்ஷன் பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக தமிழ் மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லாம் கைத்தட்டல்கள் இருந்ததா? ஆமாம், இல்லை எதிர்பார்த்த இடத்துலையும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலையும் சரி, இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இறங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாயந்தரம் ஷோ வந்து சூப்பராக ஃபேமிலி ஷோவோட பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா பார்க்குறேன். ஸோ எதிர்பார்த்த இடத்துலையும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு அதுதான் நீங்கள் படம் கடைசி வரைக்கும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண டைலாக் கரெக்டான டைம். இன்னொரு ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படின்னு இருக்குது உங்களுக்கு? இது ஒரு பெரிய ஓப்பனிங். சாதாரணமாக வந்து நான் கொஞ்சம் இந்த சமீப காலத்தில் கொஞ்சம் த்ரில்லர் படம் கரெக்டான டேட் அமையாத ஒரு படம், அதாவது ஒரு 3 days ஒரு படம் கியூவில் நின்றுலாம் வந்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு நல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடச்சிருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டுக்கான ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராசஸ். ஸோ ஒரு 4 நாள் ஃபெஸ்டிவல். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக, அதாவது ஒரு 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இயக்குனருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மீன்ஸ் உங்களை நிறைய ஃப்ரெஷ்ஷஸை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இந்த இயக்குனர் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எப்படி இருந்தீங்க? அதாவது ஏற்கனவே அவர் படம் பண்ணியிருக்காரு. தமிழுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஃபாரினில் போய் ஒரு பர்ஃப்யூம் பார்த்தோன்னா அது ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நம்ம வாங்கி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, அது வெளியூரில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதை போய் சூப்பராக இந்த ட்ரீட்மெண்ட் போய் சேரணும். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். மக்களுக்கு வந்து புதுமை அந்த பிரெயின் படம் பார்க்கும்போது ஒரு புது சென்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து அவங்க பார்க்கலாம். 30ஆம் தேதி ரிலீஸ் இருந்தது, டக்குன்னு 15. அந்த ஸ்பீட் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு ப்ரொமோஷனுக்கான ஸ்பேஸ் இல்லை. பட் உண்மையிலே எங்களுக்கு வந்து படமாக ரெடியாக வச்சுருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் அக்டோபர் நவம்பர்லேயே படம் வரதா இருந்தது. பட் அந்த தேட்டரை தான் சொன்னேன், அந்த கரெக்டான ஒரு மூவ் நாங்கள் 4 நாள் லீவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தீபாவளி டேட்டு கூட விட்டோம். சரி வேறு மாதிரி ஒரு ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த டேட் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் 7-8 படம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து நல்ல படமாக எடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருஷத்துக்குள்ள இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் அவர் நடிக்கிறோம். ஸோ நாங்கள் பார்த்து வளர்ந்து நிறைய அவரோட டான்ஸு, அவரோட ஃபைட்டு, அவரோட ஆக்ஷன், அவரோட படங்கள், அவரோட நடிப்பு கூட வேறு நடிச்சிருக்கிறேன். சூப்பருங்கிற ஒரு படத்தில் அது பொங்கல் ரிலீஸ் தான். 14 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் ரிலீஸ் ஆகும். 14 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனுக்காக தம்பி நாங்கள் கீழே அவருக்காக நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும். அவங்க ரசிகர்களும் அவங்க தம்பிகளும் உங்களை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்றைக்குமே வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. படங்கள் நடிச்சிருக்கிறோம். படங்களும் தொடர்ந்து பூ எனக்காகலேருந்து படங்கள் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, தேங்க்ஸ் நண்பன் சொல்லி அவருக்கு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்ட் தெரியாது. நிச்சயமாக என்றைக்குமே அவரோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அண்ணன் பொங்கல் தம்பி பொங்கலாக எடுத்துக்கலாம். நிச்சயமாக எடுத்துக்கலாம். பட் போக்கிரி பொங்கல் மாதிரி தான் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் பார்த்தது என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு ப்ரைஸாக எடுத்துக்கலாம். எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்துருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நாங்கள் பாசிட்டிவாக வந்திருக்கு. எல்லாருமே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாரோட முகத்தையும் பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஜீவா சார் ஒர்க் பண்ணது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுள். எஸ்எம்எஸ்ல நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப ஈஸி டு ஒர்க், ஜாலி. எங்களை எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ரீசன் ஃபேமிலியோட பார்த்து
ரியாக்ட் பண்றாங்களா நீங்க நினைச்ச இடத்துல எல்லாம் கரெக்டா எமோஷனல் ஆமாமா அவங்க நாங்க இதெல்லாம் ஒரு காமெடி நிறைய டேரக்டருக்கே வந்து எங்க சொல்லியிருந்தாரு நான் ஒரு நினைச்சே பார்க்கல பப்ளிக் இங்க வந்துட்டு இங்க வந்து சிரிப்பாங்களா ஏன்னா அவர் வந்து ஒரு ஜானருக்கு இதெல்லாம் சிரிப்பாங்க காமெடின்னு நினைச்சது எனக்கு சிரிச்சாங்க பட் அதை தாண்டியும் மற்ற இடத்துலயும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கேரக்டர் வந்துட்டு 45 days ஒரே கான்செப்ட் ரொம்ப எமோஷன் எமோஷன் மற்ற வேற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சேடான ஒரு சீன் பண்ணுறாங்க பேலட் ட்ரெஸ்ஸோட பார்த்துருப்பாங்க பட் இது 45 days ஒரே நைட்ல அதுவும் நான் கேரக்டர் என்னோட கல்யாணத்துல தான் நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அதே மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணும் போது எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ஃபாலோ இந்த பொங்கல் ரிலீஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு படம் பப்ளிக்குடைய ரியாக்ஷன்ஸ் வச்சு சொல்லுங்க படம் பொங்கல் ரேஸ்ல எப்படி இருக்கும் எல்லா ஃபேமிலிஸும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பொங்கல் ஓகே